ஹாய். உங்களோட குழந்தையோட பிஹேவியருக்கு காரணம் நீங்க தான் சொன்னா நம்புவீங்களா? ஏன் அப்படின்னா உங்களோட பேரண்டிங் ஸ்டைல் தான் உங்களோட கிட்ஸோட பிஹேவியரையும் அவங்களோட ஃபியூச்சரையும் டிசைட் பண்ணும். பேரண்டிங் ஸ்டைல்ல என்ன, அதுல எத்தனை டைப்ஸ் இருக்குன்றது நான் உங்களுக்கு சொல்றேன். பேரண்டிங் ஸ்டைல் அப்படின்னா நீங்க உங்களோட பசங்களை எப்படி வளர்க்குறீங்க அப்படின்றதுதான் பேரண்டிங். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டைலான அத்தாரிட்டேட்டிவ் அப்படின்ற ஸ்டைலை பத்தி இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ அத்தாரிட்டேட்டிவ் பேரண்டிங் அப்படின்னா என்னன்னா, குழந்தைங்களுக்கு லவ், கேர் அண்ட் டிசிப்ளின் எல்லாமே ஈக்குவலா கிடைக்கும். ஸோ இந்த பேரண்டிங் ஸ்டைல்ல பேரண்ட்ஸ் வந்து அவங்க பசங்களுக்கான ரூல்ஸை வந்து கிளியரா செட் பண்ணி வச்சிருப்பாங்க. என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எதுக்கு அதை பண்ணணும், எதுக்கு அதை பண்ணக்கூடாது அப்படின்றது கிளியரா செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அண்ட் பேரண்ட்ஸ் அண்ட் கிட்ஸ் நடுவுல இருக்க கம்யூனிகேஷன் ரொம்ப ஓப்பனா இருக்கும். கிட்ஸ்க்கு ஏதாவது ப்ராப்ளம்னாலும் அவங்க வந்து பேரண்ட்ஸ் கிட்ட போய் சொல்ல முடியும். இல்ல பேரண்ட்ஸ் கிட்ஸ் பண்றது ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் அவங்க போய் ஓப்பனா சொல்ல முடியும். அண்ட் பேரண்ட்ஸ்க்கு அவங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாவே கிட்ஸுக்கு வந்து சப்போர்ட் பண்றதுல, கைடன்ஸ் பண்றதுல அண்ட் டோட்டலா கிட்ஸ் வந்து இண்டிபெண்டா இருக்கிறதுல ஃபோக்கஸ்டா இருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து பசங்களை வளர்க்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, பசங்க ரொம்ப கான்பிடென்ட்டா வந்து வளருவாங்க அண்ட் சோஷியலி ரொம்ப ஸ்கில்டாவும் இருப்பாங்க, ரெஸ்பான்சிபிளாவும் இருப்பாங்க. உங்களுக்கு இந்த பேரண்டிங் ஸ்டைல் பத்தி இன்னும் கிளியரா புரியணும் அப்படின்னா நான் உங்களுக்கு சில மூவிஸ், தமிழ் மூவிஸ் நேம் வந்து கீழே கமெண்ட்ல கொடுக்குறேன். அந்த மூவிஸ் எல்லாம் போய் செக் அவுட் பண்ணுங்க.